யூடியூப் பாய் ப்ரோ லாரினா தூக்கி இருப்பாருங்க. ஸோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிராவல் தான் யூடியூப் சேனல். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படியே ஒரு குரூப் ரைடா ஒரு ட்ராவலிங் மாதிரி சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானு. எந்த இடம் எங்கே போகிறோன்னு எங்கேயுமே சுத்தமாக தெரிலங்க. பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி போகிற ஆள் வந்து இண்டிகேட்டர் போட்டு போயிட்டே இருக்காரு. எப்பயுமே ஆஃப் பண்ண மாட்டாராங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்ல போகிறோம். அடிக்காதரா ப்ரோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, மிஸ்டர் த்ராட்லேக்கர் சொல்லுமா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்னியாகுமரியம் தாண்டி போயிட்டு ஹாய் ப்ரோ நம்ம தசமா பார்த்தா அவங்க பேசுறாங்க நம்ம கூட. ஆமா ப்ரோ யூடியூப் பாய் ப்ரோ நம்மளோட சேனல் பேர் அவங்களோட 3 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நமக்கு. ப்ரோ நம்ம ஃபேன்ஸ் பின்னாடி வந்துருக்காங்க. என்ன பறந்துட்டு இருக்குங்க? என் கண்ணு கொண்டுமே கிடையாது. ஓ ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரையாம்பாளையம்ல இருந்து ஒரு பைபாஸ் எடுத்திருக்கோம். லெஃப்ட் சைடு நம்ம போறோம். லெஃப்ட் போயாச்சுங்க. ஆக்சுவலா 4 வண்டி வரதா இருந்துச்சு. பார்த்தா ஒரு வண்டி அப்ஸ்காண்டி, ஒரு ஸ்கூட்டி, ஒரு V4, ஒரு டியோகம் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போக வேண்டியதான். லாரினா தூக்கி இருப்பாருங்க. சூப்பர். நிம்மதியா வர சொன்னா 35,000 நாளை கட்சி விட்டுருப்பாரு. டெடி பேர்ஸ் அக்கா பிடிக்கணும் அக்கா கால் பண்ணுங்க. எனக்குலாம் ப்ளூ டெடி பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு ப்ளூ கலர் ஃபேவரட் கலர். ஸ்கை ப்ளூனா எங்க போய் வீடியோ எடுக்கலாம்? அங்க மேலையா மெரிடியன் உண்டா? ஓகே மெரிடியன் ஓனர் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். சாரி. ஆக்சுவலா பைபாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கிறப்ப அழுத்திட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ எதை நட்டு வச்சிருப்பாங்கன்னே தெரியாது. போயிட்டு ஒரு முட்டு கொடுத்து நிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஒற்ற மாதிரி நீங்க பாக்கலாம். நான் அப்போது சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போ எங்கே கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து இன்ஜினியரிங். ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியில் இருக்கு. பூந்துட்டானு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா மறக்காம ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாம யாரும் வண்டி ஓட்ட வேண்டாம். ஹெல்மெட் இல்லை அப்படின்னா வண்டி அப்படியே சாவி ஆஃப் பண்ணி சாவி கையில் எடுத்துட்டு போய்க்கோங்க. வண்டி ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போற மாதிரி நினைச்சுக்காங்க, அவ்வளோ. ஓகேங்களா? ஸோ நம்ம பைபாஸ்ல இருந்து
எப்படி கட் ஆக போறோம் தான் தெரியல. புரியல. கேமராமேன் எடிட்டர் சொல்றீங்க. வீடியோ ஆன் பண்ணாம வீடியோ எடுத்துட்டு இருக்காரா கைஸ்? பாத்தீங்கன்னா நம்ம எடிட்டர் இவருதான், பேரு ஜஸ்வின். பாத்தீங்கன்னா எடிட்டரு, பங்கமான எடிட்டரு. ஆனா என்ன வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஆஃப் பண்ணி எடுப்பாரு. என்ன மிஸ்டேக் ப்ரோ ஆச்சு? அதுக்கான டெஃபினேஷன் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்து இப்படி வச்சிட்டு எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே பரவாயில்ல, நீங்க தரமான ஒரு இதுதான். சரியான ஒரு கேப்லாம் வந்து அது இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோத்துக்கு வழியில நம்ம பாலக்காடு பைபாஸ் ஏற போறோம். ப்ரோ வாங்க, நம்ம வாக் அண்ட் லிஃப்ட் போலாங்களா? எதுக்கு சொன்னா ஆன் பண்ணாம கைஸ் பாத்தீங்கன்னா பிரேம் வந்து ஹெல்மெட் எல்லாம் ஓட்டாரு. நீங்க அப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க உங்களோட சேஃப்டிக்காண்டி. அங்க போயிட்டு இருக்கான், அவன வீடியோ எடுக்கல. கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைவேல வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் கைஸ். இந்த ஹைவே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. வீடியோஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அந்த மாதிரி வீடியோ கிரியேட்டர்ஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த இதுக்கெல்லாம் வாங்க. ஓகே, லாரி கேப் எடுக்க போறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ப்ரோ கொச்சின் போமா? என்ன போறான்டாருங்க, பக்கத்துல தாண்டா இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர் பாப்போமா? பாக்குவோமா? எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியல. பாலக்காடு 66 கிலோமீட்டர் கைஸ். கதிர்காவல் இன்ஜினியரிங் இந்த ரோட்ல போனோம்னா கதிர்காவல். ஆனா நம்ம அங்க போல, நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோம். இது எந்த ஏரியா? மாப்பிள்ள திடீர்னு கேட்டனால அவர் யோசிக்க முடியல. மயிலம்பட்டியா? ஓகே கைஸ், ஏதோ மயிலம்பட்டின்னு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கான். ரைட்டு, இந்த ரோட்ல இருந்தா நம்ம லெஃப்ட் பிரிஞ்சோம். நேரம் காலுக்கே வந்து சொருகிடுவாரு போடா. கைஸ் டிராபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ், சரியான டிராபிக்குங்க. நீ எவ்வளவு பார்த்து தெரியாது, பெருசா லாரி அடிக்குது. அப்படி போங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால சரியான டிராபிக். மாதிரி டிராபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேற. பாத்தீங்கன்னா டிராபிக் பாத்தீங்கன்னா 3 பேர் நிக்கிறாங்க. ஆத்தாடி ஆத்தா, பாத்தீங்களா எவ்வளவு தூரம் வந்துட்டானு, எவ்வளவு தூரம் நின்று இருக்காங்க பாருங்க. சோ சேட் ஆஃப் தெம். அப்படியா கைஸ்? பாத்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா கூட்டமா இருக்குமா கைஸ்?
ஸோ கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கோயிலை ஒட்டினாப்புல ஒரு ஆறுக்கு வந்திருக்கோம் இருந்துச்சு. கூகுள் மேப்பில் காலப்பட்டி லேக்குன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ லொக்கேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ கேமராவை திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஸோ கைஸ் அங்கே ஒரு மரம் தெரியுதா, அந்த மரம் தான் ஆக்சுவலாக ஒரு நல்லா பச்சை பசேல்னு கும்முன்னு இருந்துருக்கு. பார்த்தா இது மழை தண்ணி அந்த இதெல்லாம் ஜாஸ்தியாகி எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு கைஸ். டாப் ஆங்கிலேருந்து காட்டுறேன் பாருங்க. வாத்தெல்லாம் இருக்கு, என்ன ஃபுல்லாக குப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள்லாம் இங்கே தான் குளிப்பாங்களாமா. ஸோ இப்போ பார்த்தா அது எதுவுமே இல்லை, எல்லாமே மறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்லாம் கலக்கிற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாமே இங்கே தான் ஃபர்ஸ்ட் குளிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் போய் இப்போ பார்த்தா ஃபுல்லாக முடிஞ்சு கைஸ். எல்லாமே பாரம்பரியத்தையே அப்படியே அழிச்சிட்டாங்க. பாரம்பரியம்லாம் எங்கெங்க இப்போலாம் இருக்குது, எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்சிடலாமா வீடியோவை? ஓகே கைஸ், டாடா பாய், see you. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோராக்கு வந்து எங்கடா டைட் பண்ணி விட்டியா? இதோ போயிருச்சு. இது என்ன பேர் என்ன கௌதம்? கூலன் டைல் வந்து போயிருச்சு. பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுன இடம் பாருங்க, பச்சை கலரில் இருக்குதா, பச்சை கலரில் இருக்குது. வந்து இப்படி ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஃபேன் ஓடாமல் அப்படியே ஆஃப் பண்ணல. ஃபேன் ஓடாமல் ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி ஆகும். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, ஃபேன் ஓடாமல் நம்ம வண்டி ஆஃப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபேன் ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஃபேன் க்ரீன் பிளட்டை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக ரேடியேட்டர் ஹீட் ஆனனால அப்படி ஒரு ஆயிருக்கா. பாருங்க பச்சை கலர்ல இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, யாராருக்கு தெரியுமோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபேன்லாம் ஓட விட்டு வண்டி ஆஃப் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. எங்களுக்கு முன்னாடியே பாய்ஸ் வந்துட்டானுங்க, பார்த்தா இப்படி ஒரு பெரிய சம்பவம் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் அப்படியே நின்றுருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ எல்லாரும் சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. இந்த மாதிரி ரேடியேட்டர் கார்டெலாம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஆயிலெலாம் பார்த்து ஓட்டுங்க, கூலண்ட் ஆயிலெலாம் பார்த்து ஓட்டுங்க. எங்கடா உறிஞ்சிட்டு வந்துருச்சு, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது கைஸ். பெயிண்டே உறிஞ்சிருக்கு. இது இப்போ ஆனதா இந்த பெயிண்ட் ஓட்டுனது? ரேடியேட்டர் கார்டு போடாதீங்க. ஆமாம் கைஸ், ரேடியேட்டர் கார்டெலாம் போடாதீங்க கைஸ். வண்டி எப்படி ஸ்டாக்ல இருக்கும், ஸ்டாக்ல மெயின்டைன் பண்ணி பழகிறது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட். டெய்ல் கட் பண்ணது வந்து இப்ப எப்படி இவருதான் இல்ல ஆக்சுவலா எதுக்கோ மாத்திரப்போ சொன்னியடா செயின் கார்டு. எந்த வண்டியிலயா செயின் கார்டு இருந்துச்சுன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன்டா அப்படின்னா அது சேர் ஆகி செயின் போகுதுன்ட்டு சூடா இருக்கு அவங்க கேட்பாங்க. அப்புறம் இப்ப ரேடியேட்டர் கார்டு வந்து மாத்துறீங்களா, கழட்டுறீங்களா? ஆக்சுவலா அது போடக்கூடாதாண்ணா, ஹீட் ஆகும், போட்டா ஹீட் ஆகும். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, நம்ம ரேடியேட்டர் கார்டெலாம் யாரும் போடாதீங்க, போட்டா ஹீட் ஆகும். மாடிஃபிகேஷன் பண்ணுறது நல்லதுதான், மாடிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கேரளாவில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாச்சு. ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் ஏன் டியூக் ரெட் கலர்ல இருந்துச்சு பிளாக் கலர்ல இருக்குன்னு கேட்பாங்க. மாடிஃபிகேஷன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வேற சப்போஸ் கேட்குறீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க கைஸ்.